ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 15 சனிக்கிழமை. சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோ போட்டதுமே உங்ககிட்டேருந்து வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை அவ்வளோ ஒரு உற்சாகப்படுத்திருக்கு. 3 நாளாக வீடியோ போடல அப்படின்னதும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நேற்று வீடியோ போட்டதும் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்களும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இப்போது சிறகடி காசையில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி தினேஷை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் அந்த சிட்டிகிட்டே போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் தப்பிச்சு வந்துட்டுருக்காரு. தப்பிச்சு வர்ற இடத்துல ஒரு கிழவி மேலே வண்டியை விட்டுடுறாங்க, அந்த வயசான அம்மா மேலே. அதை முத்து பார்த்துடுறாங்க. ஒரு பக்கம் முத்து சேஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள சிட்டி துரத்திட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வளைச்சி பிடிச்சிடுறாங்க. நல்லா செம அடிக்கிறாங்க. நீ வண்டியில் வந்தால் உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, ஒரு வயசான அம்மாவை இடிச்சு தட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ ஏற்கனவே என் வண்டியில் ஒரு தடவை வந்திருக்க தானே, அப்பையும் பார்த்தோன்னா பொண்ணுங்களை பற்றி தானே நீ தப்பாக பேசிட்டு வந்த, நீ இன்னும் திருந்தவே இல்லையா, இப்படியே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வயசான அம்மா இடிச்சு தள்ளிட்டு வண்டியை நிப்பாட்டாமல் அவன் பாட்டிக்கு வந்துட்டே இருக்கான் சார், நீங்கள் பிடிச்சிட்டு போங்க. இவன் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்டேயே பிரச்சனை பண்ணுவான், ஆல்ரெடி என் வண்டியில் கூட ஒரு தடவை சவாரி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க போலீஸில். நீங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு கையெழுத்து போட்டு போங்க அப்படின்ற மாதிரி முத்துட்ட சொல்கிறாங்க. சரி சார் நான் வரேன் அப்படின்ற மாதிரி முத்துவுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா சிட்டி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இவன் இந்த மாதிரி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது, இதுவும் பரவாயில்ல தான், நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகிணிகிட்ட சொல்லிடலாம், நீ மெசேஜ் பண்ணி விட்டு ரோகிணிக்கு அப்படின்ற மாதிரி சிட்டி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. என்னதான் ரோகிணி பற்றின விஷயம் இப்போ வெளியில் வரல அப்படியே இருந்தாலுமே, ஆனால் இப்போ ரோகிணி கண்டிப்பாக இப்போ சிட்டியோட கைப்பிடியில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த தினேஷை வேற மிரட்ட சொல்லியெல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிட்டி இதை வச்சு ரோகிணியோட விஷயத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் மீனாவோட சமையலை புகழ்ந்துட்டுருக்காங்க. இந்த முத்து பையன் கொடுத்து வச்ச நல்லா சமைக்கிற பொண்டாட்டி கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பாட்டை பற்றியே மனோஜ் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. போதும் சும்மா அதை பற்றியே பேசாத அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணிக்கு டென்ஷன், என்னாச்சு தெரியலையே, அந்த தினேஷை மிரட்டிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டென்ஷனே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை பார்க்குறாங்க. மெசேஜை பார்த்ததும் அப்பா இப்போதைக்கு அவனோட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்க்குறதுக்காக பார்வதி வராங்க. அப்போ விஜயா கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேறு என்ன சமையல் தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. உனக்கு எதுவும் தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் இல்லையே, நீ சமைப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு நாள் கூட நீ சமைச்சு நான் பார்த்ததே இல்லையே, என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குறேன், இந்த பூக்கட்டுறக்காரி இந்த வண்டி எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணாலும் பண்ணால் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறதே இல்லை. வண்டி எடுத்துகிட்டு போயிடறா, தூங்குற நேரத்துக்கு தான் வரா. இப்போ பார்த்தா எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது, என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி விஜயா சலிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஒரு மருமக இருக்கிறவங்களே ஆள் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க, நீ 3 மருமக வச்சிட்ருக்க, நீ என்னன்னா இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. அவள் வாசலில் பூக்கடை வச்சுட்டு இருந்த வரைக்கும் வீட்டு வேலையும் பார்த்தா அதையும் பார்த்தா, வாசல்லேருந்து பூக்கடையை எடுக்கிறதுக்காக கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கடையை எடுக்க வச்சா, இப்போ வண்டியை எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ போய் பூ கொடுக்குறன்ற பேரில் ஊர் சுற்றிட்டு வரா அப்படின்ற மாதிரி விஜயா உண்மையாக உளறிடுறாங்க. உன்னை பார்வதி ஓ அப்படின்னா கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கடையை எடுக்க வச்சது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ அதை வேற சொல்லிட்டேன்னா, மெதுவாக பேசு, அவர் வெளியில் போயிருக்காரு, வர்ற நேரம் ஆகிப்போச்சு. ஆமாம் சும்மா அவங்க இவங்கன்னு பூ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் இவ என்னன்னா இப்போ வண்டி எடுத்து சுற்றுவான்னு நான் என்ன கனவா கண்டேன், முதல்ல அவளை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தவங்க பூ கேட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி வாசலில் ஒரு பூக்கடை இருந்ததே, எங்கே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை போங்க போங்க அப்படின்னதும், சரி மீனாவோட நம்பராது கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விரட்டி விட்டுடுறாங்க. மீனாவோட நம்பர் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. நான் எதுக்கு அவன் நம்பரை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரோகிணியும் வேலையை முடிச்சுட்டு வராங்க, மீனாவும் கரெக்டாக வராங்க. 2 பேரும் வாசலுக்கு வரும்போது, ஏய் நில்லுடி அங்கேயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் நின்றுடுறாங்க.
வந்து என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், உன் இஷ்டத்துக்கு நீ வந்து ஆடிட்டு இருப்பியா, நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க, ஆண்டி நான் என்ன ஆண்டி பண்ணேன் அப்படின்னது, ஐயோ ஒன்றும் சொல்லம்மா நீ உள்ளவா அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. ஏத்த நான் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னது, வரக்கூடாதுடி என்ன நினச்சிட்ருக்க, ஆளுக்கு வந்து நீ அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வந்து பூ கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க, உன் ஃபோன் நம்பர் எல்லாம் வர கேட்குறாங்க அப்படின்னதும், அப்புறம் என் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துருந்தா அவங்க என்கிட்ட பேசியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவள் பெரிய கலெக்டர், இவளோட ஃபோன் நம்பர் நான் வச்சுட்ருக்கணுமா, அதெல்லாம் என்கிட்ட உன் நம்பர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் அத்தை என் ஃபோன் நம்பர் கூட உங்ககிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே விஜயா அது தப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் வந்து அந்த வீம்பு விடாமல் அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. நான் எதுக்கு உன் நம்பரில் வச்சுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னதும், ஆமாத்த கரெக்டு தான், என் நம்பரில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, ரோகிணி நம்பர் ஸ்ருதி நம்பர் தான் உங்களுக்கு தேவைப்படும், என் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுமா, நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், ஒரு நோட்டில் வந்து என்னோட நம்பரை வந்து எழுதி வைக்கிறேன், யாராவது கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா. ஓ நீ வந்து ஆர்டர் போட்டு போவ, நான் வந்து கேட்கணும், நீ வந்து எனக்கே வேலை வச்சுட்டு போவா அப்படி தானே, அதெல்லாம் இனிமேல் நீ வந்து எந்த பூ வியாபாரமும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், ஒழுங்காக இனிமேல் வந்து வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க, அதை என் புருஷன் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி திமிரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா இப்போ ஏன் நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஏதோ அவளுக்கு பிடிச்ச வேலையை அவள் வந்து செஞ்சிட்ருக்கா, நீ ஏன் அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி. உடனே வந்து ஆமாம் இப்போ அப்படின்னா நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து சும்மா இருக்கேன், அதனால தானே எல்லா வேலையும் நான் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, இனிமேல் நான் அப்படி இருக்க போகிறது கிடையாது, ரோகிணி நான் ஒன்று பண்ணுறேம்மா, நாளையிலேருந்து நான் வந்து உன்னோட பார்லரில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. பார்லருக்கா எதுக்கு ஆண்டி அப்படின்றாங்க. என்ன எதுக்கா, கடை வந்து என் பேரில் இல்லைன்னாலும் வந்து பார்லருக்கு ஓனர் நீ தானே, அப்போ நான் ஏன் வந்து அங்கே உட்காரக்கூடாது, நான் வந்து உட்காந்துக்கிறேன், அங்கே வந்து நானும் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கேன் அப்படின்னா தான், ஐயோ போச்சு நம்ம ஓனரும் கிடையாது, இவங்க வந்து அங்கே உட்காந்தாங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்க, அங்கெல்லாம் பெருசாக வேலையெல்லாம் எதுவும் இருக்காது ஆண்டி, உங்களுக்கு வந்து அங்கே போர் அடிக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அங்கே எதுவும் வேலை இல்லைன்னா அப்போ நான் மனோஜ் கடையில் போய் கல்லால் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அப்போ கூட வந்து பணம் வாங்கி போடுற வேலையில் தான் நீ உட்காருவ அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி. உடனே விஜயா வந்து சொல்கிறாங்க, ஏன் அது என் பையனோட கடை தானே, அதில் போய் நான் கல்லால் உட்காந்தா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை தான் நான் பண்ண முடியும், வேற என்ன நான் என்ன சொந்தமாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா சொல்லவும் உடனே ரோகிணி வந்து ரூட்டை மாற்றி விட்டுறாங்க. ஏன் ஆண்டி ஏன் நீங்கள் பண்ணாமல், உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் முன்னேறலாம் அப்படின்றாங்க. அப்படி அவட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும் போது, ஆண்டி வந்து சூப்பராக பரதநாட்டியம் ஆடுவாங்கல்ல, அவங்க ஏன் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ரோகிணி. உன்னை விஜயா வந்து என்னம்மா சொல்கிற நீ, இப்போ கூட நான் வந்து அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றாங்க. ஏன் ஆண்டி பண்ணாமல், தாராளமாக பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த பரதநாட்டியம் வந்து எவ்வளோ சூப்பராக ஆடுறீங்க, நீங்கள் வந்து அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டோம்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து விஜயா டான்ஸ் ஸ்கூலுன்றது விஜயா டான்ஸ் அகாடமின்னு நல்லா பெருசாக வளர்ந்துடும், நீங்களும் ஒரு பெரிய தொழிலதிபராக ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி நல்லா ஏற்றி விட்டுறாங்க ரோகிணி. அப்படியா, அப்படியே நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் எங்கே போய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அதுவும் உடனே பார்வதி சொல்கிறாங்க, என் வீடு இருக்குல்ல, நீ என் வீட்டில் நடத்திக்கோ, ஆனால் அதுக்கு வாடகை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா பாருங்கள், இப்போ இடமும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆரம்பித்தா மட்டும் போதும், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஆண்டி, நீங்கள் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட கடையில் வந்து பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி தராங்க, நான் அங்கே சொல்லி வந்து நான் ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் வந்து சில போஸ் எல்லாம் கொடுங்க, அதை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து நம்ம நல்லாவே வந்து விளம்பரப்படுத்தி விடலாம், அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நல்லா டாப்பில் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி வந்து போயிடுறாங்க. அப்புறம் விஜயாவும் கிளம்பிடுறாங்க. அத்தை இப்போயாவது நான் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. வா வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜயா வந்து அப்படியே கற்பனையில் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க. ரோகிணி வந்து ஹாலை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு. மீனாவும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து விஜயா வந்து பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வராங்க, முத்து வராங்க, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து வர சொல்லிட்டாங்க. என்னமோ சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அத்தை வந்து டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஸ்கூலில் சேர்றதுக்கு ஆளே வரல. உடனே முத்துவும் மீனாவும் சரி நம்மளே வந்து சேரலாம் அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீனாவும் விஜயாவும் வந்து
டான்ஸ் ஒரே மாதிரி பண்ணுறாங்க. அதை வந்து முத்து வந்து வீடியோலாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கலகலப்பான ப்ரமோவோட இந்த வாரத்துக்கான சிறகடி காசையை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக கண்டிப்பாக விஜயாவோட அட்ராசிட்டிஸ் தான் நடக்க போகுது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மறந்தால் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.